இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மிதுன ராசி. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். இந்த மிதுன ராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஞாபக சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, அதனால் புத்தி கூர்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரே இடத்துல உட்காந்து தன்னுடைய புத்தி கூர்மையால் செய்யக்கூடியவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடிய ஒரு திறன் படைத்தவங்க. ஏன்னா ஒரு அனுபவசாலி அப்படின்னு கூட இந்த மிதுன ராசி அன்பர்களை சொல்லலாம். அனுபவம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு ஒரு 30 வயது இருக்குது அப்படின்னா கூட 40 வயது மிக்க ஒரு நபருடைய அனுபவம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கும். நிறைய விஷயங்களை கற்றுருப்பாங்க. வேலையை கூட பார்த்திங்கன்னா 1க்கு 2 வேலையாக செய்யக்கூடியவங்க. அதே மாதிரி ஒரு வேலையும் எனக்கு தெரியாது அப்படின்னு போகவே மாட்டாங்க. இந்த வேலையை நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு தான் முதல்ல வந்து நிற்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் தான். பெரும்பாலும் இவங்களுக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். புத்தகம் வாசிக்கிறது, அதே மாதிரி கதை எழுதுறது, கவிதை எழுதுறது, இதெல்லாம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய, நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அம்மன் தாயை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்குரிய மாதம், சக்தி மாதம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஆடியிலோட தனி சிறப்பு என்னென்னா ஆடி பூரம், ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி கிருத்திகை, பெருக்கு, இப்படி பல விசேஷங்கள் நிறைந்த ஒரு மாதம் இந்த ஆடி மாதம். ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய நல்ல விஷயம் என்னென்னா, ஒரு முதலோ ஒரு தொழிலோ செய்கிறீங்க அப்படின்னா அது இரட்டிப்பு பலனை பெற்றுத்தரும். ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும். இதனால் ஆடியை வந்து ஒரு பீடை மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது பீடை மாதம் இல்லை, அதை தவறுதலாக புரிஞ்சிருக்காங்க. அது ஒரு பீட மாதம், அம்மனுடைய சக்தி அதிகமுள்ள மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் தொழிலையோ வியாபாரத்துலேயோ முதலீடு போட்டிங்க அப்படின்னா அது இரட்டிப்பாக பெருகி வரக்கூடிய ஒரு மாதம். அதை தான் ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது போர்க்கோள மாதம், அதனால் நல்ல காரியங்கள் எதுவும் இது செய்யக்கூடாது அப்படின்னு சில சாஸ்திரங்கள் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் ஒரு தொழில் தொடங்குறீங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா இரட்டிப்பு பலனை தேடித்தரும். இந்த மாதத்தில் பெரும்பாலும் கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா அது தொடர்ந்து கடன் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் பெரும்பாலும் கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பெண்கள் வந்து நதிக்கரையில் போய் கயிறு மாற்றிக்குவீங்க இல்லையா, அந்த டைமில் பெண்களுக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு 5 பேத்துக்கோ, ஒற்றைப்படையில் வர மாதிரி 5 பேத்துக்கோ 7 பேத்துக்கோ மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு, அதே மாதிரி வஸ்திரம் இதெல்லாம் கலந்து பெண்களுக்கு வந்து ஒரு 5 பேத்துக்கோ 7 பேத்துக்கோ தானமாக கொடுத்துட்டு வாங்க. உங்களுடைய சுமங்கலி பலம் அதிகமாகும். மூத்த பெண்களுக்கு கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. கொடுங்க. நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். சரி, இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 12ல் சுக்கிரன் இருப்பது, ராசியில் 3ஆம் இடத்துல கேதும், 9ஆம் இடத்துல ராகுவும் இருப்பது கொஞ்சம் சாதகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல அம்சங்கள் நிறைந்த ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசிக்குரிய புதனோடு சூரியன் இணைந்திருக்கிறதுனால ரொம்ப யோகத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். தகவல் தொழில்நுட்பத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. பொருளாதார துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேலை தேடிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நீண்ட நாளாக வேலைக்கு போயிட்டுருக்கேன், எனக்கு ஒரு சம்பள உயர்வே கிடைக்கல, ஒரு பதவி உயர்வே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்துல குரு இருக்கிறார். குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். நீண்ட நாளாக இருந்த பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில்
இந்த மிதுன ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். வேலை செய்கிற இடத்துல கூட ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க. உயர் அதிகாரியோட பாராட்டு கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப சிந்தித்து செயல்படுவீங்க. பல நுணுக்கங்களை ஆராய்ந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. மேல் அதிகாரியோட ஆதரவு பரிபூரணமாக கிடைக்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்தெந்த விஷயத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதர உறவுகளால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பூர்வீக சொத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வரும். ஜென்ம ராசியில் குரு இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் எதெல்லாம் விரிவுபடுத்தலாம், எதெல்லாம் செயல்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தடையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பாதியிலே நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சின்ன சின்ன இடைஞ்சல்கள், தடைகள் இதெல்லாம் வரும். திடீர் முடிவுகள் சின்ன சின்ன பிரச்சனையை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கும். வாய்ப்புகள் டக்குன்னு செயல்படுத்த முடியாது. வாய்ப்புகள் கிடைக்கும், ஆனால் கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டான டைமில் பயன்படுத்த முடியாது. எதையுமே யோசித்து செயல்படுறது நல்லது, அவசரம் காட்டக்கூடாது. இந்த மிதுன ராசி அன்பர்கள் சனிக்கிழமை தோறும் பூஜை அறையில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மிதுன ராசி பெண்கள் ஆடி வெள்ளியை மறக்காமல் போய் அம்மன் ஆலயத்தில் ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்க. நீங்கள் மனமுருக ஒரு விஷயத்தை வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு இந்த ஆடி மாதத்தில் இந்த மிதுன ராசி பெண்கள் செஞ்சுட்டு வாங்க. சுமங்கலி பெண்கள் தவற விடாதீங்க. ஆடி வெள்ளி தோறும் அருகில் இருக்கிற அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனை வழிபடுங்க. நல்ல மாற்றம் வரும். இந்த மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எதிர்பார்த்த இடத்துலேருந்து தனவரவு தாராளமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். வீட்லேயும் ஒரு அமைதி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம். எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனம் இருக்கும். எல்லா இடத்துலையும் புத்திசாலித்தனம் இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த பொருளாதார சிக்கல் எல்லாமே சரியாகும். அரசு பணியில் இருக்கிறவங்க திடீர்னு நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சின்ன சின்ன தடைகள் வரும். அந்த தடைகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. உங்களுடைய பெற்றோரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க. ஏன்னா திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும். வேற்று மொழி பேசுகிறவங்களால ஏதாவது சின்ன சின்ன சாதகமான பதில் கிடைக்கும். ஏன்னா அவங்களால ஏதாவது நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். குழந்தைகளுடைய படிப்புக்காக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செலவு செய்வீங்க. எதிர்காலத்திற்காக தொழிலில் சின்ன சின்ன சேமிப்பை செய்யலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த சேமிப்பெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ஆக்கப்பூர்வமான ஆலோசனை இருக்கிறதுனால நண்பர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளியில் எங்கேயாவது சுற்றுலா பயணம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். வெளியில் பயணம் செல்றதுனால ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். தெய்வ பிரார்த்தனை பரிபூரணமாக இருக்கிறதுனால திருமணம் போன்ற சுபகாரியத்தில் இருந்த தடைகள் படிப்படியாக விலகும். அரசு வகையில் கூட நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள்லாம் இந்த காலகட்டத்தில் தங்கு தடை இல்லாமல் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வேலை தேடுறவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பணிபுரிகிற இடத்துல கூட நல்ல ஒரு முக்கிய நபர் அப்படிங்கிற பெயர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய கௌரவத்தில் இருந்த இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். தாய் மாமன் மூலிமா ஏதாவது ஒரு நன்மை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தொலைதூர பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். ஒரு சிலருக்கு வெற்றிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. கல்வியில் கூட சின்ன சின்ன தடைகள் இதன வரைகளும் இருந்திருக்கும். அந்த தடையெல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. உடன்பிறப்பு கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும்.
புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உள்ள ஒரு நபராக இனி நீங்கள் வர போகிறீங்க. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க. வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். முடிந்தால் மூத்த பெண்மணிகளுக்கு உங்களால் முடிந்த பொருள்களை வாங்கி தானமாக கொடுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.